நம்ம யாருக்குமே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. இன்னும் எவ்வளவு வருஷம் நாம இந்த பூமியில வாழ போறோம் அப்படிங்கறதும் யாருக்கும் உறுதியா தெரியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவையா இருக்கும். ஆனா ஏதோ சில காரணங்களால ஒரு சில விஷயங்களை நாம அடையவும் மாட்டோம், அனுபவிக்கவும் மாட்டோம். சில பேர் சொல்லி நாம கேட்டிருப்போம், வாழ்க்கையில ஒரு சில வாய்ப்புகள் ஒரு முறை தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாம வாழக்கூடிய வாழ்க்கையே நமக்கு ஒரு முறை கிடைத்த வாய்ப்பு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். நமக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத எல்லா நியாயமான சந்தோஷத்தையும் நாம அனுபவிக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை நாம தவறவிடக் கூடாது. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகு அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டு விடாதே, அவ்வாறு விட்டு விடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். இந்த ஒரு குரல் நாம செய்யக்கூடிய செயலை பற்றி தானே பேசுது. இந்த குரலுக்கும் நம்முடைய பதிவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு உங்களில் சிலருக்கு தோன்றும். உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலவிதமான செயல்கள்ல ஈடுபடுவோம். ஆனா நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லயுமே மிக முக்கியமான செயல் அப்படின்னா வாழ்தல். எதுக்காக நீங்க பிறந்தீங்க, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லுவாங்க. ஆனா பொதுவான ஒரு பதில் அப்படின்னா நாம அத்தனை பேருமே வாழ்வதற்காக பொதுவான ஒரு பதில் அப்படின்னா நாம் அத்தனை பேருமே இந்த பூமிக்கு வாழ்வதற்காக வந்திருக்கின்றோம். எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையை நாம சிறப்பா வாழணும். எந்த ஒரு சூழலுக்கும் நாம பயப்படவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. வாழ பிறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை சரியா வாழாம போயிட்டோம் அப்படின்னா நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் தாண்டியும் நாம வாழணும், எல்லா விதத்திலும் நாம வாழணும். இந்த ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல இந்த குறளை நாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகு. அதாவது ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டு விடாதே, அவ்வாறு விட்டு விடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். இதுல செயல் அப்படின்னு வர இடத்துல வாழ்க்கை அப்படின்ற வார்த்தையை நிரப்பி படிச்சு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய மறைப்பொருள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். வாழ்வை வாழும் போது தொடர்ந்து வாழ்வது கடினம் என எண்ணி வாழாமல் விட்டு விடாதே, அவ்வாறு விட்டு விடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. வாழ்வின் மேன்மை என்னவென்பது உங்களுக்கு உணர்த்தப்படும். நன்றிகள்.